வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 17th நவம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் அதாவது குளோபல் மார்க்கெட் எல்லாமே இன்னைக்கு டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது, எக்ஸப்ட் இந்தியன் மார்க்கெட். நம்ம மார்க்கெட் அப்படியே கருஞ்சிருத்த கன் மாதிரி 26,000லேயே க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது 26,000 to 26,100 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ அதே லெவலில் க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, நாளைக்கு அதாவது டியூஸ்டே நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பிரி, நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குது, பர்டிகுலராக 2 ஸ்டாக்கை பற்றி பார்க்கணும். ஒன்று நாராயண ஹிருதாலயா, என்னுடைய ஃபேவரட் கம்பெனி. அதுக்கு அடுத்ததாக க்ரோ, அது இப்போ ரீசெண்டாக லிஸ்டிங் ஆச்சு இல்லை, அந்த கம்பெனியை பற்றி பார்க்கணும். அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். அநியாயம் பண்ணுறாங்க, பார்க்கலாம் எல்லாம் என்ன அநியாயம் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. அதுக்கடுத்ததாக முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்ஸ். அதுக்கடுத்து யூஎஸ்ல மைக்கேல் பரி, இவர் கண்டிப்பாக .com பபுள் வந்த மாதிரி ஏஐ பபுள் இப்போ வரப்போகுது, மார்க்கெட் பெரிய லெவலில் கிராஷ் ஆகும் அப்படின்ட்டு செகண்ட் மேனிக்கு புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிருக்கிறாராம். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலை. ஓகேங்களா? ரைட். இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது, எக்ஸப்ட் நாஸ்டாக் இண்டெக்ஸ். அது ஸ்லைட்லி ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் டேஸ் எல்லாமே டெக் ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆயிருந்துச்சு. பட் லாஸ்ட் ஃப்ரைடே பவுன்ஸ் ஆயிருந்துச்சு. ஸோ டவ் 0.65% டவுனில் இருந்துச்சு. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.13% ஹையில் இருந்துச்சு. S&P 500 ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து 10-year பாண்ட் ஈல்டு 4.15ல செட்டில் ஆயிருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 99.35. பிட்காயின் இந்த 2025ல என்ன கெயின் வந்துச்சா அது எரேஸ் பண்ணிட்டு இப்போ நியூட்ரலுக்கு வந்துருச்சு. அதாவது ரீசெண்டாக $125,000 போயிருந்துச்சு. இப்போ $95,000 நியர்லி பிட்காயின் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது, அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி, ஹாங்சங் இண்டெக்ஸ், சைனாவுடைய ஷாங்காய் இண்டெக்ஸ், இது எல்லாமே டவுனில் தான் இருந்துச்சு. நிக்கி 0.10% டவுன் அண்ட் ஹாங்சங் இண்டெக்ஸ் 0.71%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.65% டவுன் இருந்துச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி காலையிலேருந்து ஒரு 50-40 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 25,950 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 26,000லேயே கருஞ்சிருத்த கன் மாதிரி 26,000லேயே செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 388 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.46%, 84,950ல் செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 103 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.4%, 26,013ல் செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. பர்டிகுலராக மிட் கேப் இண்டெக்ஸ் ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணியிருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை, அதாவது 59,001, 59,001 அப்படின்ட்டு மார்க் பண்ணிட்டு 58,962 பேங்க் நிஃப்டி செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு செக்டார் பொறுத்தவரையும் 13 செக்டாருமே ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. பர்டிகுலராக ஆட்டோ, பேங்க், ரியாலிட்டி, கேபிட்டல் குட்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், பிஎஸ்சி பேங்க் 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ருபி 88.63ல செட்டில் ஆயிருக்குது. ஃப்ரைடே க்ளோசிங் 88.66. ஓகே, இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தலாம். எக்ஸ்போர்ட்ஸ் 11.8% டவுன் ஆயிருக்குது. இதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் $38.98 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது. இந்த வருஷம் $34.38 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இம்போர்ட்ஸ் பார்க்கும்போது 16.64% வரையும் அதிகமாக இருக்குது. அதாவது லாஸ்ட் இயர் சேம் குவார்டர் 65.21 பில்லியனுக்கு நம்ம இம்போர்ட்ஸ் பண்ணுறது. இப்போ 76.06 பில்லியனுக்கு நம்ம இம்போர்ட்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதாவது ஏற்றுமதியை குறைச்சிட்டு இறக்குமதியை நம்ம அதிகப்படுத்திருக்கிறோம். இந்த ட்ரேட் டெபிசிட் எவ்வளோ வந்திருக்குது, வர்த்தக பற்றாக்குறை எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 58.9% அதிகமாக இருக்குது. ட்ரேட் டீல் இன்னும் ஃபைனல் ஆகலை. இப்போ 50% டேரிஃபில் இருக்கிறதுனால நமக்கு ட்ரேட் டெபிசிட் 58.9% வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது செபி ஜான் ஸ்ட்ரீட்டோடைய டீட்டெயில்ஸ் கோர்ட்டில் நாங்கள் சப்மிட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தா இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபைல் டேபிளில் இருக்குது அப்படின்னு காமர்ஸ் மினிஸ்ட்ரி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டேபிளில் இருக்குது,
அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க, அந்த 3ஆம் பக்கத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது, 5ஆம் பக்கத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது. ஓகேங்களா, நமக்கு வந்து சைன் பண்ணி அதனுடைய என்ன ஃபிக்ஸடு, இப்போ என்ன வந்து இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து இப்போ எத்தனை % அப்படின்னு சொல்கிற வரையும் இதுதான் உருட்டிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5% டவுன் ஆகிடுது. அவங்க வந்து வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கறனால. என்பிசிசி இந்த ஸ்டாக் வந்து நான் என்னுடைய தீபாவளி ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருக்கிறேன். நியர்லி வந்து 500 crore வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க ஜார்க்கண்ட்லேருந்து. அதுக்கடுத்து வந்து கோட்டக் மகேந்திரா பேங்க் கம்மிங் 21st அன்னைக்கு வந்து போர்ட் மீட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்குது. ஓகே, அதுக்கடுத்து வந்து நாராயணா ஹிர்தாலியா லாஸ்ட் சாட்டர்டே வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த நாராயணா ஹிர்தாலியா வந்து நான் ஆல்ரெடி 1700 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன். 1700, அதாவது ஒரு 6 month பேக் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன். அங்கேருந்து மறுபடியும் 1800 கொடுத்துருந்தேன். அதுக்கடுத்து வந்து 2350 அரௌண்டு போச்சு. அதுக்கடுத்து தான் வந்து மறுபடியும் வந்து 1700 வந்து கட்டில் போட்டு படுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாகவே 1700, 1800 இந்த 100 ரூபாயிலேயே வந்து ஒரு பெரிய கட்டலாக போட்டு புரண்டு படுத்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 258 crore கொடுத்துருக்குறாங்க. ப்ரீவியஸாக இருந்தது 200 crore. அதுக்கடுத்து வந்து எபிட்டா வந்து 430 crore கொடுத்துருக்குறாங்க, 332 crore வெர்சஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்களுடைய பெட்ஸ் வந்து 5000 பெட்ஸ் இருக்குது, 5750 பெட்ஸ் இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து 7650 பெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நிறைய ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. அதனால் எங்களுடைய growth வந்து இன்னமும் வந்து அதிகமாகும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்ததுனால இன்னைக்கு நாராயணா ஹிர்தாலியா ஆல்மோஸ்ட் 18% ஹையில் போயிருக்குது. க்ளோசிங் வந்து 2035 வந்து செட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக இருந்த ரேஞ்ச் எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணிட்டு நல்ல ஒரு ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து க்ரோ. அதாவது இந்த ஸ்டாக் வந்து எதுக்கு ஏறுதுன்னே தெரியல, அநியாயம் பண்ணுறாங்க அந்த ஸ்டாக்கில். 100 ரூபாய்க்கு இஷ்யூ ப்ரைஸ் கொடுத்தாங்க, 112 ரூபாய்க்கு லிஸ்டிங் ஆச்சு. இன்றைக்கி வந்து 174 rupees. அதாவது லிஸ்டிங் ப்ரைஸில் வந்து ஆல்மோஸ்ட் 65% ரிட்டர்ன்ஸில் இருக்குது இந்த ப்ரோக்கிங் கம்பெனி. எதுக்கு இந்த கம்பெனி இவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கம்பேரிசனாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோடைய ஃபவுண்டர் லலித் கேஷர், இவர்கிட்ட வந்து 9.06% ஸ்டேக் இருக்குது. ஓகேங்களா, இவருடைய இந்த ஸ்டேக் வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபார்மர் மகன் 10,000 கோடிக்கு வந்து அதிபதி ஆகியிருக்கிறாங்க, பில்லியனர் ஆகியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நியூஸ் வந்துருக்குது. இவர் வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்து அதுலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் தான் இந்த க்ரோ கம்பெனி. 2016 வந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஓகேங்களா, இந்த கம்பெனியோடைய அதர் ஃபவுண்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷ் ஜெயின் 41 கோடி ஷேர்ஸ் வச்சிருக்கிறாரு. இதனுடைய ஒர்த்து 6956 கோடி. இஷாந்த் பன்சால் 27 கோடி ஷேர்ஸ் வச்சிருக்கிறாரு. அதனுடைய ஒர்த்து 4695 கோடி. நீரஜ் சிங் 38 கோடி ஷேர்ஸ் வச்சிருக்கிறாரு. அதனுடைய ஒர்த்து 6476 கோடி. ஸோ எதுக்கு இந்த ஷேர்ஸ் இப்படி ஏறிட்டு இருக்குதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1,10,000 கோடிக்கு வந்திருக்குது. இந்த 1,10,000 கோடி ஒரு புரோக்கிங் கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்துருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இது வந்து க்ரோவோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஒரு எக்ஸ்சேஞ்சோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் ஒரு புரோக்கிங் கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இது அநியாயம் தானே. அதுக்கு அடுத்ததா இந்த க்ரோ கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், கேஃபின், கேம்ஸ் இந்த 4 கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஈக்குவலாக இருக்குது க்ரோ. அதுக்கு அடுத்ததா இந்த க்ரோவோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா ஏஞ்சல் ஒன், நுவாமா, ஜேஎம் ஃபைனான்ஸ், சாய்ஸ் இன்டர்நேஷனல், ஆனந்த் ரதி, 5 பைசா, டேம் கேபிட்டல் இந்த 7 புரோக்கிங் கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் க்ரோவோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா, இந்த க்ரோவோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2025 க்ரோ கம்பெனி கொடுத்த சேல்ஸை விட 25% அதிகமாக இருக்குது.
அதுக்கடுத்து வந்து இந்த க்ரோ கம்பெனியோடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அதை விட 55 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது, அதாவது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்டாக்லாம் ஏற மாட்டேங்குது. அவங்ககிட்ட வந்து கடன் இல்லை, நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டுருக்குறாங்க, நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு, ஒரு கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த கம்பெனிலாம் வந்து நம்ம என்னத்தான் முக்குனாலும் அது ஏற மாட்டேங்குது. ஆனால் இந்த மாதிரியான கம்பெனி, இந்த க்ரோ கம்பெனி இன்னைக்கு வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 1,10,000 கோடி வந்திருக்குது. ஓகேங்களா? அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு கம்பெனிக்கு எதுக்கு இவ்வளோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்? அதுதான் என்னுடைய கொஸ்டின். ஓகேங்களா? மற்றபடி வந்து இது ஏறுது, நம்ம வந்து இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்ரிஷியேட் பண்ணணும். எந்த மாதிரி? இதை வந்து ஒரு ஹெல்த்தி ரிப்போர்ட் கொடுத்து ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து ஓவர் நைட்டில் வந்து குபேரன் ஆகணும் அந்த மாதிரியான ஸ்டாக்ல ஏறிட்டு இருக்குது. பட் இது வந்து ஒரு டேஞ்சர் ஜோன் தான். இந்த இடத்தெல்லாம் வந்து ஜம்ப் பண்ணி போய் பை பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏப்ரல் 30th 2026 வரையும் நாங்கள் வந்து ப்ரீசியஸ் மெட்டல் வந்து நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு. அதாவது பிளாட்டினம், அதுக்கடுத்தது வந்து டைமண்ட், இது வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து ஃபார்மர் பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டென்ஸ்டு டு டெத் கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து ஸ்டூடெண்ட் ப்ராட்டஸ்ட்லாம் அவங்க வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்ட்டு அவங்கள வந்து, அதாவது இன்டர்நேஷ்னல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் கோர்ட் வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து மைக்கேல் பரி. இந்த மைக்கேல் பரிங்கிறவர் வந்து ஃபேமஸான புட் ஆப்ஷன் பையர். மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சகட்டு மேனிக்கு வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணிகிட்டே இருப்பார். லாஸ்ட் டைம் வந்து அதாவது இப்போ 2023 சம்டைம்ஸ் இவர் வந்து புட் ஆப்ஷன் வாங்கிட்டு மார்க்கெட்டு ஷார்ப்பாக பவுன்ஸ் ஆச்சு, அதை வந்து லாஸ் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஆனால் இப்போ மறுபடியும் வந்து இவர் வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருக்கிற வெல்த் அமௌண்ட் எல்லாத்துக்குமே வந்து புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பபுள் வரும் அப்படின்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. .com பபுள் எப்படி 1990 வந்துச்சு, அது மாதிரி இப்போ வந்து ஏஐ பபுள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? இவர் வந்து இவருடைய ஹிஸ்ட்ரி இன்னொரு தடவை நல்ல சக்ஸஸ் ஆச்சு. எப்போ அப்படின்னா 2008. 2008 வந்து இவர் வந்து மார்க்கெட் பெரிய லெவலில் கிராஷ் ஆகும் அப்படின்னு கணிச்சு சொல்லியிருந்தார். அப்போ வந்து அவருடைய குரூப்பில் இருந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து $800 மில்லியன் வந்து ப்ராஃபிட் பண்ணனதா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அதே மாதிரி அந்த டைமில் இவர் வந்து $200 மில்லியன் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. பட் இந்த டைமும் வந்து அவர் வந்து நான் ஏகப்பட்ட புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கிறாரு. எந்த அளவுக்கு இது உண்மை அப்படிங்கிறது தெரியாது. ஓகேங்களா? நடந்து முடிஞ்சாதான் அதை பற்றி நமக்கு கிளியராக தெரியும். ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற நியூஸு. ஈவெண்ட்ஸ், இன்னைக்கு எந்த ஒரு ஈவெண்ட்ஸும் முக்கியமான ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லை. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் பையர்ஸில் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சுன்னு ஒரு நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஜஸ்ட் மினிட் 6:40 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 17th நவம்பர். எஸ், அப்டேட் ஆகிடுச்சு. டொமஸ்டிக் 1465 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. எஃப்ஐஸ் வந்து 442 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து செல் பண்ணல, அதனால தான் மார்க்கெட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. எங்களை செல் பண்ணியிருந்தாங்கன்னா இறங்கியிருக்கும். பட் செல்லிங் பவர் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு ஒரு 442 கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது? அதாவது நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்குது. 26,100க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டு இன்னமும் நல்லாவே இருக்கும். இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கிறனால இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் காசியஸாக தான் இருக்கணும். அதாவது ஃப்ரெஷ் பையிங் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? 26,100க்கு மேலே க்ளோஸ் ஆகுங்கிற டைமில் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்கிறனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது ஒன்றும் கிடைக்காத சரக்கு இல்லை, எப்படின்ட்டு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஒரு வேளை இறங்குச்சு அப்படின்னா 25,700ங்கிறது மேஜர் சப்போர்ட். இன்னைக்கு மார்னிங் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன் சார்ட்டோட, இதுதான் ரேஞ்ச் அப்படின்ட்டு. அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆயிருது. ஃபர்தர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். எவ்ரிடே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, இன்ட்ராடே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது இதுதான் நீங்கள் என்னுடைய மார்னிங் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் நான் போட்டிருந்தது 26,000. இந்த 26,000லேயே வந்து இப்போ வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,940. இந்த 25,940க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 25,900 வாட்ச் பண்ணிக்காங்க. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே உடைய அந்த புல்லிஷ் கேண்டில் 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 25,840. ஸோ இப்போ இருக்கிற சப்போர்ட் 25,940, 25,900, 25,830. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் அதாவது இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறதே தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 26,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 26,060, தென் 26,100 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். 26,100க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நத்திங் டு வரி, ஃபர்தர் அப் ட்ரெண்ட் வரும். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து 26,000 கால் அண்ட் புட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு கிளியரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கேயுமே வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஓகேங்களா? அதனால் லைவ் மார்க்கெட்டில் அதனுடைய கிளியர் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 15 மினிட்ஸ் கேண்டில். பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து 59,000 அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோன் வந்து மார்க் பண்ணியிருக்குது. இப்போ வந்து அந்த 59,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 59,300 to 350 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 58,840. 58,840 கீழே இருந்துச்சுன்னா 58,700. தேர் ஆஃப்டர் 58,500. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.